வணக்கங்க, நான் உங்களோட டாக்டர் கிருஷ்ணமோகன் பேசுகிறேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மிராக்கிள் மெடிக்கல் பாட்காஸ்ட்டில் இன்னைக்கு டாக்டர் ராஜ சண்முக கிருஷ்ணன் கங்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காரு. இவர் மார்பக புற்றுநோய் மற்றும் மார்பக மற்ற நோய்களோட சிறப்பு நிபுணர், அறுவை சிகிச்சை நிபுணர், ப்ளஸ் இவர் பிளாஸ்டிக் சர்ஜரி கங்கா ஹாஸ்பிட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. சார்கிட்ட இன்னைக்கு நம்ம பிரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ், பிரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் அதோட சர்ஜரிஸ் பற்றி நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணுறது, அதோட சிம்டம்ஸ் என்ன இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். சார், இப்போ நம்ம பிரெஸ்ட் கேன்சர்ன்றது ஃபீமேல்ஸில் காமனாக வர கேன்சர். ஜென்ரலாக எவ்வளோ சதவீதம் பேருக்கு இந்த கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு? இப்போது மார்பக புற்றுநோய் பெண்களில் ரொம்ப அதிகமாக காணப்படும் ஒரு கேன்சர். 4/1 1/4 ஆஃப் விமன் கேன்சர் மார்பக புற்றுநோயே தான். அவ்வளோ காமனாக இருக்குது. முன்னாடியெல்லாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா நம்ம வயசானவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பார்க்குறோன்னா, மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப்ன்றது பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 வரைக்கும் தான் இருக்குது. 40 to 50 தான் இப்போ மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப். அதனால் அண்ட் நிறைய பேர் 30ஸ்லையும் பார்க்குறோம், அண்ட் வெரி ரேர்லி வி see in 20s ஆல்சோ. அதனால் இப்போ ஏஜ் குரூப் கம்மியாகிட்டே வருது. வெரி காமன் கேன்சராக இருக்குங்க இப்போ மார்பக புற்றுநோய். உங்களுக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஸோ அவங்களுக்கு என்ன மெயின் சிம்டம்ஸ் இருக்குது மார்பக புற்றுநோய்? மார்பக புற்றுநோய் எப்படி இருக்குங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு வலி இல்லாத கட்டியாக தான் வரும். இப்போ வலி இல்லாத கட்டியாக இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சரி கட்டியாக தானே இருந்துட்டு போகுதுன்னு நினச்சிட்டு நிறைய பேர் விட்டுடுறாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. வலி மட்டும் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அது சீக்கிரமே வந்திருப்பாங்க. மோஸ்ட்டாக ஒரு வலி இல்லாத கட்டி மற்றும் முன்பை விட மார்பகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் அப்படின்றதுனா டாக்டரை கண்டிப்பாக அணுக வேண்டும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மார்பகம் ஒரு சைடு இழுத்துட்டு போகிறதோ, இல்லாட்டி அந்த காம்பில் உள்நோக்கி போகிறது, இல்லாட்டி காம்பில் மாற்றங்கள் இருக்குது, இல்லை அக்கலில் கட்டி வருது, இந்த ஸ்கின்ல ஏதோ கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட அணுகணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம உங்களை பார்க்குறோம். ஸோ பார்க்கும்போது நீங்கள் எந்தெந்த டெஸ்ட் எடுக்கிறீங்க? இப்போ மார்பகத்தில் புட்டு கட்டி மாதிரி வராங்க, ஸோ இல்லை காம்புலேருந்து இந்த மாதிரி டிஸ்சார்ஜ் மாதிரி நீர் மாதிரி வருது, இல்லை ரத்தமாக வருது. ஸோ இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ்க்கு என்னென்ன டெஸ்ட் நம்ம பண்ணணும்? பேஷண்ட்டுக்கு முதல்ல வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட நல்லா ஒழுங்காக பேசணும். பேசி முடித்தோடனே அவங்க ஹிஸ்ட்ரிலாம் கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் தான். எது இருந்தாலும் ப்ராப்பராக எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மேமோகிராம் டெஸ்ட் எடுப்போம். 40 வயதிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் மட்டும் எடுப்போம். 40 வயதிற்கு மேற்பட்டவர் மேமோகிராம் மற்றும் அல்ட்ராசவுண்டும் எடுப்போம். நம்ம ஏன் கேட்டிங்கன்னா, 40 வயதிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பிரெஸ்ட் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதனால அதில் மேமோகிராம் அவ்வளோ நல்லா தெரியாது. ஆனால் தான் மேமோகிராம் 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பண்ணுறோம். நம்ம மேமோகிராம்னா ஒரு பெரிய ஒரு ஸ்கேன்லாம் நினச்சிக்கிறோம். அது பேசிக்காக மார்பகத்துக்கு உரிய எக்ஸ்ரே பேர் தான் மேமோகிராம். அது ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான். ஸோ அது ஒரு எடுப்போம். அதை பார்த்தா இதில் ஏதோ இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் பண்ணி எங்கே கரெக்டாக இருக்குன்ற நமக்கு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டா அது ரொம்ப அந்த கட்டி ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா அது ஒரு சின்னதாக ஒரு சதை எடுத்து அதை ஒரு பயாப்சின்னு ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும். இப்போ மார்பகத்தில் புற்றுநோய் வரனால வேற எங்கேயாவது கட்டிகள்? ஸோ மார்பக புற்றுநோய் பார்த்தீங்கன்னா மெயினாக மார்பகத்தில் தான் கட்டி வரும். மற்றும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா அக்கலுக்கு போகும். ஸோ அக்கல்லையும் சம்டைம்ஸ் கொஞ்சம் பெரிய கட்டிகளாக தென்படலாம். ஆனால் சம்டைம்ஸ் மார்பகத்தில் ரொம்ப சின்ன கட்டியாக இருந்துட்டு அக்கலில் பெரிய கட்டியை கூட வரலாம். அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மற்ற பகுதிகளுக்கு பரவி இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரில லங்ஸில், லிவரில், போனில், பிரெயினில், அந்த மாதிரி மற்ற பல ஆர்கன்ஸ்க்கு பரவும் வாய்ப்புகளும் இருக்குது. நல்லா சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டேஜ் சொல்கிறீங்க. இப்போ மற்ற இடத்துக்கு பரவி இருக்கு. ஸோ என்னெல்லாம் ஸ்டேஜஸ் இருக்குது? ஸோ மார்பக புற்றுநோயில் பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா கேன்சரும் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த 4 ஸ்டேஜில் ஸ்டேஜ் 1, 2 பார்த்தீங்கன்னா ஏர்லி பிரெஸ்ட் கேன்சர்னுவாங்க. ஏர்லி பிரெஸ்ட் கேன்சர்னு ஏன் சொல்கிறாங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்பகத்துக்கு உள்ளேயே இருக்குது.
இப்போ தான் மார்பக வெளியில் கூட வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேன்சர். ஸோ அந்த மாதிரி கேன்சரில் வந்து டைமில் போய் நம்ம கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப எளிதில் அது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஏன்னா வந்து 99% சர்வைவல் ரேட்டுன்னு சொல்கிறாங்க இப்போது. பட் சப்போஸ் வந்து அக்கிளுக்கு போகுதுன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 83 to 86% வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். அதே வந்து மற்ற ஆர்கன்ஸ்லாம் பரவிடுச்சுன்னா ஒரு 26 to 30% தான் வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து நமக்கு பார்க்கணும். முன்கூட்டியே பார்த்தா நம்ம சீக்கிரம் ஏர்லியிலே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கியூர் வந்து கிடைக்கும். சார் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் மேமோகிராம் சொன்னீங்க, அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்ட் சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பயாப்சி எப்படி சார் எடுக்குது? ஸோ பயாப்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வலியெல்லாம் இருக்காதுங்க. ஒரு சின்ன ஊசி மட்டும் போட்டுட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் மூலமாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அந்த கட்டி அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சிருவோம். ஒரு பெரிய நீடில் மாதிரி இருக்கும். அந்த நீடில் வந்து அந்த கட்டி கிட்ட போனப்போ டக்குன்ட்டு வந்து ஒரு சதை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ வலியெல்லாம் இருக்காது. அது வந்து இமீடியட்டாக வந்து பேஷண்ட்டை பண்ண உடனே இமீடியட்டாக பேஷண்ட் எந்திரிச்சு நடந்து போயிடுவாங்க. அன்றைக்கே வீட்டுக்கு போயிடலாம். இப்போ ப்ளீடிங்லாம் பெருசாக இருக்காது. ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் விஷயம் கிடையாதுங்க சார். ஸோ பயாப்சி பண்ணிட்டு இப்போ வந்து என்ன மாதிரி கட்டி என்ன மாதிரி கேன்சர்னு சொல்வீங்க சார். ஸோ அந்த என்ன மாதிரி கேன்சர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஸ்கேன் ஏதாவது பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது? ஸோ இப்போ வந்து நம்ம மார்பக புற்றுநோய் அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யோசிக்க வேண்டியது வந்து இது வந்து எங்கே பரவி இருக்கு, அப்புறம் இது வந்து எவ்வளோ வந்து வீரியம் எப்படி, இது எவ்வளோ சீக்கிரம் வந்து அது ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குங்க. மார்பக புற்றுநோயின்னு ஒரு தெரிஞ்சதுக்கப்புறம் அதே பயாப்சியில் வந்து இன்னும் கொஞ்சம் சில டெஸ்ட் பண்ணுவோம். அந்த இம்யூனோஹிஸ்டம் கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டுன்னு பண்ணுவோம். அந்த இம்யூனோஹிஸ்ட கெமிஸ்ட்ரி டெஸ்ட் வந்து எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது, அதோடைய வீரியம் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சீக்கிரம் பரவுமா, கம்மியாக பரவுமா, எந்த மாத்திரை கொடுத்தா எந்த மருந்து கொடுத்தா அது வந்து ஆக்ட் ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் ரிசல்ட்டுக்கு கொடுக்குங்க. ரெண்டாவது வந்து அடுத்தது நம்ம என்ன யோசிக்கணும்னா வந்து எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பெட் ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்குங்க. இந்த பெட் ஸ்கேன் பண்ணால் நம்ம பாடியில் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்றது ஒன்றுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. அந்த தெரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து அது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு தக்க வைத்தியம் நம்ம செய்ய முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஏர்லி பரவன கேன்சர் ஏர்லி ஸ்டேஜ், லோக்கலி அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மெட்டாஸ்டேசிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் வந்து நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது கீமோ ஏதாவது ரேடியேஷன் எப்படி கொடுப்பீங்க, இந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கேன்சரில் 4 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. சர்ஜரின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். கீமோதெரப்பின்றது வந்து பார்த்திங்கன்னா நரம்பில் ஒரு ஊசி போட்டுருவாங்க. அதில் மருந்து ஏற்றினோடனே நம்ம பாடி முழுக்க வந்து அந்த மருந்து போய் வேறு எங்கேயாவது ஒரு பக்கம் அந்த கேன்சர் இருந்துச்சுன்னா அது வந்து கொன்றும். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கிற கேன்சர்ஸ்க்குலாம் முதல்ல வந்து கீமோதெரப்பி கொடுப்பாங்க. ஏன்னா முதல்ல வேறு எங்கேயாவது பரவுனது முதல்ல அது வந்து தடுக்கணும், அதுதான் ஒரு முதல் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. ரேடியோ தெரப்பி என்னன்னா வந்து இது ரெண்டும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி வராமல் இருப்பதற்காக நம்ம ஒரு எக்ஸ்ரே மாதிரி ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்ரே போட்டு திருப்பி வராமல் இருக்கு. ஹார்மோன் தெரப்பினா அது சும்மா வெறும் மாத்திரைகள் மட்டும் கடைசியாக அது வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி வராமல் இருப்பதற்கு. இப்போ நம்ம ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டா வெறும் பிரஸ்ட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குன்னா முதல்ல வந்து நம்ம சர்ஜரி பண்ணுவாங்க. பட் அதே வந்து நம்ம மக்களுக்கு இப்போ பரவி இருக்கு, நம்ம வேற எங்கேயோ உடம்புல பரவி இருக்கு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணம் என்னன்னா இதுக்கு மேலே எங்கேயும் பரவக்கூடாது அப்படின்னு சொல்றப்போ முதல்ல கீமோதெரப்பி பண்ணிட்டு அடுத்தது சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்டர் மட்டும்தான் வந்து மெயினாக வந்து மாறுது. ஸோ அது ஒரு பேஷண்ட்டுக்கும் மாறும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர்டாக ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண வேண்டியது. ஓகே சார். ஸோ இப்போ வந்து நம்ம சின்ன கட்டியாக இருந்தால் நம்ம பிரெஸ்ட்டை ப்ரிசர்வ் பண்ணி கட்டியை மட்டும் எடுக்க முடியும். இப்போ ஒரு சின்ன கட்டியாக மட்டும் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்னா வந்து அதோட மெயின் அட்வான்டேஜ்னா அந்த கட்டி பக்கத்தில் சில டிஷ்யூஸ் மட்டும் ஒரு 1 சென்டிமீட்டர் மார்ஜின் மாதிரி வச்சுட்டு அந்த டிஷ்யூ மட்டும் எடுத்தால் போதும். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து அந்த மார்பகத்தை நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம டிஷ்யூ எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் வரும். அதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வரப்போ ஒரு மார்பகம்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்குது. அந்த ஷேப்பை போய் ஒரு சம்டைம்ஸ் மோசமாக கூட வரலாம்.
அப்பயும் என்ன இருக்கிறேன்னா பக்கத்துல இருந்த சதையெல்லாம் வந்து அங்கே அதில் உள்ளே போட்டு பூர்த்தி செஞ்சு முன்னாண்ட எப்படி மார்பகம் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து ஒரு மார்பகத்தை நம்ம கண்டிப்பாக திருப்பி கொண்டாடலாம். ஸோ இது வந்து பார்ஷியல் பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். பட் சப்போஸ் வந்து நம்ம கட்டி பெருசாக இருக்குது இல்லாட்டி பல இடங்களில் கட்டி இருக்கு அப்படின்னா மார்பகத்தையே ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படின்றக்கிறப்போ வந்து முன்னாடில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த மார்பகத்தை ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. பட் இப்போ வந்து அப்படி விட்டோன்னே என்ன ஆகுதுன்னா வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த லேடி. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி மோஸ்ட் காமன் ஏஜ் குரூப்ன்றது வந்து இப்போ 40 வயசு. இப்போ 40 வயசு 40s வரப்போ அவங்களுக்கு ஒரு ஒன் சைடு மார்பகம் எடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட ஈஸியாக போட முடியாது. ஒரு ப்ரா வாங்குறது கஷ்டமாக இருக்கும், ஒரு ட்ரெஸ்ஸு போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லா விஷயத்துலையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா வருது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன மெயினாக இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பண்ணுறோம்னா வயிற்றுல இருக்கிற அந்த தொப்புளுக்கு கீழே இருக்கிற இது எக்ஸ்ட்ரா சதை இருக்கு இல்லைங்களா, எந்த லேடிஸும் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த ஒரு எக்ஸ்ட்ரா சதையை வந்து அதோடைய ரத்த குழாயோடு எடுத்து இங்கே இருக்கிற ரத்த குழாயோடு நம்ம இணைச்சதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு மார்பகமாக மாற்றிடலாம். ஸோ நம்ம எய்ம் என்ன கேட்டிங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு ஒரு வந்துருச்சுன்னா இப்போ பிரெஸ்ட் கேன்சர் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ பிரெஸ்ட் கேன்சர் ஆனதுக்கு அப்புறமும் அதே மாதிரி இருக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த பிரெஸ்ட் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். அவங்க வந்து எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போதைக்கு நம்ம கொண்டாட முடியும். முன்னாடியெல்லாம் வெறும் மார்பகத்தை எடுத்துருவாங்க, இப்போ வந்து அதுக்கு சேர்த்து வைக்கிறப்போ அது நல்லா வருது. ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார், எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்டு என்னவாங்க, எப்படி நம்ம மார்பகத்தை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் மார்பகத்தை கட்டியை ஃபுல்லாக எடுத்தாலுமே நீங்கள் வந்து சில சர்ஜரிஸ் மூலயமா அந்த மார்பகத்தை வந்து திருப்பி பழைய இதுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லுவோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்பெஷாலிட்டி பிரெஸ்ட் ஆங்கோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரெஸ்ட் ஆங்கோபிளாஸ்டி, இந்த பிரெஸ்ட் கேன்சர் இதுக்குன்னே வந்து நம்ம சார் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி இப்போ வந்து நிறைய வருஷமாக இங்கே வந்து கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணிட்டு வராரு. ஸோ அவர் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட குணமாகி ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு நம்ம இந்த வீடியோ பாட்காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா பேஷண்ட்ஸும் வந்து இது அவேர்னஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுனால அவங்க வந்து ஏர்லியாக ஏதாவது பிரெஸ்ட் லம்ப் ஏதாவது இருக்குது அப்படின்னா முன்கூட்டியே வந்தீங்கன்னா ஏர்லியாக வந்து ட்ரீட் பண்ணி சர்ஜரி பண்ணி இல்லை வேறு ஏதாவது பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு க்யூர் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே ஒரு கடைசி கொஸ்டின் சார். ஸோ இப்போ வந்து இந்த ஜென்ரலாக வந்து லேடிஸ் வந்து அவங்கள வந்து பிரெஸ்ட்டில் ஏதாவது கட்டி இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எப்படி அவங்க கண்டுபிடிக்கலாம் கட்டி இருக்கா இல்லையா, ஏதோ முன்கூட்டியே அவங்க எதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கு? சரிதான் வந்து நம்ம செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்றது நம்ம சொல்லுவோம். நம்ம செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்றது வந்து 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருமே மாதம் ஒரு முறை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் பார்த்துக்கணும். அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 5 நாளோ 6 நாளோ எப்போ வந்து அவங்களுக்கு வலி இல்லையோ அவங்க அந்த டைம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்னா அந்த கை வந்து ஃப்ளாட்டாக வச்சுருக்கணும். ஸோ ஃப்ளாட்டாக வச்சுட்டு அவங்க குளிக்கிறப்போ அவங்க மார்பங்களை தொட்டு பார்க்கணும். ஏதாவது இங்கே ஒரு கட்டி இருக்கா அப்படின்றது பார்க்கணும். ஃப்ளாட்டாக வைக்காமல் இப்படி வச்சாங்கன்னா கண்டிப்பாக கட்டி இருக்கிற மாதிரி தான் தோணும் அவங்களுக்கு. அதனால் ஃப்ளாட்டாக வச்சுட்டு நம்ம கட்டி இருக்கான்றதுன்னு நம்ம ஃபுல்லாக வந்து அவங்க வந்து செக் பண்ணணும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு பக்கம் மிஸ் பண்ணிடுவாங்கன்னுக்காக தான் ஒரு ரெகுலராக செக் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா உள்ளேருந்து வெளியில், அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம ரவுண்டாக போகணும். வெளியே பிரகாரம், அப்புறம் வந்து உள்ள பிரகாரம், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட முறையில் போகணும். அப்போ தான் வந்து ஒரு பாட்டும் மிஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம மிரர் முன்னாடி நின்று முன்பை விட மார்பகத்தில் ஏதோ மாற்றம் இருக்கா அப்படின்றது செக் பண்ணணும். இந்த நேரில் நிற்கிற பொசிஷன், அப்புறம் கை தூக்குன மாதிரி பொசிஷன், அப்போ கை வந்து நம்ம இடுப்பு மேலே வச்சு இருக்கிற பொசிஷன், அப்புறம் வந்து தூங்குறப்பவும் இப்போ பார்க்கணும். இப்படி ஏதாவது ஒரு கட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரணும். மற்றும் என்ன பார்த்தீங்கன்னா 40 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுமே வருடம் ஒரு முறை மேமோகிராம் செய்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து ஏதாவது வந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மார்பக புற்றுநோய் கண்டிப்பாக ப்ரிவெண்ட் டோட்டலாக வரவே கூடாதுன்று ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இது என்ன நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சா
ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். அதுதான் நம்ம மீனை பார்க்கணும். சூப்பராக சொன்னீங்க சார். ஸோ நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த பிரஸ்ட் கேன்சர் ப்ளஸ் அதோட ட்ரீட்மெண்ட் ப்ளஸ் அதோட ஏர்லி டிடெக்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சார் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ நன்றி சார். தேங்க்யூ.